கடந்த சில வாரங்களாக, கடந்த சில மாதங்களாக நீங்கள் தொடர்ந்து வாலிபர்களுக்காக ஆண்டவர் பேசுகிற தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் எவ்வளோ காலம் இன்னும் பேசுவார்னு தெரியாது. நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை ஆண்டவர் தானே டில் த எண்ட் பேசிகிட்டே இருப்பார். இல்லை, எல்லா காரியங்களையும் எல்லா நாளும் ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறதில்ல. எல்லாத்துக்கும் இட் ஹஸ் சம் டைம். அதனால் அடுத்த வாரமே ஆண்டவர் பேசுவார்னு தெரியும். இப்போ கூட நான் நினைக்கிறேன், எனக்கு என்ன பேசுகிறதுக்கு இருக்குது, நிறைய பேசிட்டேன். இந்த வாரம் கூட எனக்கு நேற்றுக்கு வரைக்கும் பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடைக்கல. சரி, இப்போ ஒன்றும் கிடைக்கலாம், என்ன பண்ணிக்கலாம்? வாலிபர்களுக்காக பேசுகிறத நிறுத்திட்டு பொதுவாக பேசுகிறத என்ன செய்யலாம், பேசலாம். ஆனாலும் கர்த்தர் சில வார்த்தைகளை கொடுத்தார், எனவே தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் பேசிக்கொண்டே இருப்பார். நாம் நம்ம வேலை என்ன செய்யலாம், செஞ்சு கொண்டே இருக்கலாம். அப்படி கிடையாது. கர்த்தரை கண்டடையத்தக்க வாட்ஸ் அ ரைட் டைம், அவரை கண்டு கொள்ளும்படியாக நேரம் எதுன்னு பார்த்தா அவரை நம்மோடு பேசி கொண்டிருக்கார் பாருங்கள். அதான் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு வாரமும் வாலிபர்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கீங்க. இதுதான் தட் மீன்ஸ் God is so near to you. He is standing by your side. உங்கள் வாசல் அவர் நின்று கொண்டிருக்கிறார். அப்போ இந்த சத்தத்துக்கு என்ன செய்ய வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். இப்போது தொடர்ந்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் நிறைய டாப்பிக்கில் பேசுகிறார். அப்படி தானே, ஒவ்வொரு காரியங்களையும் பேசி கொண்டு. என்னுடைய வாலிப வயதுகளில் நான் கேட்காதவைகளெல்லாம் நீங்கள் கேட்கிறீர்கள். எங்களுடைய வாலிப வயதில் நாங்கள் போன சர்ச்சிலையும் நாங்கள் கேட்டதே கிடையாது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் கேட்குறீங்க. அதனால் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? God is very much interested in your life. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அக்கறையாக இருக்கிறாரு. அதனால தான் he has come very near to you. உங்கள் அருகிலும் இருக்கிற அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அதுதான் கர்த்தரை கண்டடையத்தக்க நேரம். அவர் ரொம்ப அக்கறையோடு என்ன செய்கிறாரு, பேசி கொண்டிருக்கிறார். சரி, எதுக்குங்க அவர் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சும்மா பரலோகத்துக்கு ஆள் சேர்க்கறதுக்கு. இப்போ அக்னிபாத் திட்டத்துக்கு ஆள் சேர்க்குறாங்களா, அதை மாதிரி பரலோகத்துக்கு ஆள் சேர்க்கறதுக்கு அவர் என்ன பண்ணி கதவை தட்டிகிட்டே இருக்கா, வாங்கப்பா பரலோகத்துக்கு ரொம்ப இடம் காலியாக இருக்குது அப்படி இல்லை. உன்னுடைய தற்போதைய வாழ்விற்கு உதவும்படியாகத்தான் ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறார். ஒன்று, கர்த்தரை உங்கள் வாழ்க்கையில் காணுகிற வரைக்கும் நீங்கள் தவறுகளுக்குள் தான் வாழ்வீர்கள். கர்த்தரை உங்களுடைய வாழ்விலே காணுகிற வரைக்கும் உங்களுடைய சிந்தனைகள் தவறாகத்தான் இருக்கும். எல்லாம் தவறுன்னு இல்லை, தவறுகள் இருக்கும். நீங்கள் தவறாக சிந்திப்பீர்கள், தவறாக கற்பனை செய்வீர்கள், தவறாக பார்த்து கொண்டிருப்பீர்கள், தவறாக கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், தவறாக பழகி கொண்டிருப்பீர்கள், தவறுகளுக்குள்ளே மூழ்கி கொண்டிருப்பீர்கள். அம்மா அப்பா சொல்ல, எங்கள் பையன் தங்கமான பையன், எங்கள் பிள்ளைங்க அப்படி கிடையாது, நல்ல பிள்ளைங்க. உங்கள் பார்வையில் உங்கள் பிள்ளைங்க நல்ல பிள்ளைகள். ஆனால் எல்லோரும் அவர்களுடைய இயற்கையில் ஒரு மனிதனுக்குள்ளே கர்த்தர் ஆளுகை செய்ய வருகிறது வரைக்கும் அவன் ராஜா விட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, இல்லைன்னு சொன்னால் கூலி தொழிலுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, போதவருடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, பேராருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாரோடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, தே ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சின். எனவே ஏன் உங்களோட பேசி கொண்டிருக்கிறான்னா, உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு தவறுகளுக்குள் தான் போய்கொண்டிருக்கின்றது. நீங்கள் சிந்திக்கக்கூடாதவைகளை சிந்தித்து கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் கற்பனை செய்யக்கூடாதெல்லாம் கற்பனை செய்து கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் கேட்கக்கூடாதவைகளெல்லாம் கேட்டுக்கொண்டு நீங்கள் அறிவீர்கள். இதெல்லாம் கூடாது சொல்ல போதனை செய்வதனால் அல்ல, உங்களுக்கே தெரியும். நீங்கள் எவைகளெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், எவைகளெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட சிந்தனைகளோடு இருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களோடு இருக்கிறீர்கள், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மனிதனுக்கு தெரியாது, God knows. உங்களுடைய சுபாவங்களை தரம் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய வார்த்தைகள் தரம் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய வாழ்க்கை தரம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் தவறுகளுக்குள்ளே இருக்கலாம், அதான் பாவத்துக்குள்ளே இருக்கிறது. ஒருவர் சொல்ல முடியல, நான் எக்ஸப்ஷன், நான் ரொம்ப தங்கம் இருப்பேன். உலக ரீதியாக நீங்கள் மற்றவங்களோட கம்பேரிட்டிவ்லி யூ மே பி குட். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக தவறு, பாவம் என்கின்ற உளையான சேற்றுக்குள்ளே என்ன செய்து கொண்டிருக்கிறோம், மூழ்கி கொண்டிருக்கிறோம். இந்த சேத்தை பற்றி பார்த்தீங்கன்னா சங்கீதம் 40:2 பார்க்குறோம். உளையான சேறு, குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. பாருங்க, உளையான சேருன்னு சொன்னால் அந்த புதை மணல்னு சொல்லுவாங்க, புதை குழி என்று சொல்லுவார்கள். உளையான சேர்னா காலை கொண்டு வைக்கிறவில்ல கொஞ்சம் தான் மூழ்கும். கணுக்கால் கொஞ்சம் கொஞ்சமாக, அப்புறம் முழங்கால், அப்புறம் இடுப்பளவு, அப்படி போய் என்ன செய்யும், சிலவள் ஒட்டுமொத்தமாக மூழ்கிடும். அதுபோல் நீங்கள் எல்லோரும் வாலிப பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் வரவில்லை என்றால், தேவ ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை, நீங்கள் மூழ்கி கொண்டே இருக்கிறீர்கள். யார் யாருக்கு முழங்கால் வர வந்துச்சுன்னு தெரியாது, யார் யாருக்கு கணுக்கால் தான் இருக்குது, இல்லை யாரும் இடுப்பளவில் நிற்கிறீங்கன்னு தெரியாது. நெக்ஸ்ட் மினிட் ஒட்டுமொத்தமாக நீங்கள் மூழ்கலாம். எந்த வாலிப பிள்ளையுடைய வாழ்க்கையில் எந்த நேரத்தில் அந்த மூழ்குதல் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குமா, ஒரேடியாக நடக்குமா, என்ன செய்ய முடியாது.
சொல்ல முடியாது. எனவே யூ ஆர் இன் ட்ரபிள், யூ ஆர் இன் ஈவில், யூ ஆர் இன் ப்ராப்ளம். அதுதான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கார். வந்துரு, மூழ்கிட்டே இருக்கிற தவறான சிந்தனைகள், தவறான கற்பனைகள், தவறான சுபாவங்கள், தவறான எண்ணங்கள், தவறான ஆசைகள், தவறான விருப்பங்கள், பழக்க வழக்கங்கள், மூழ்கி கொண்டே இருக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கி போக முடியும். ஒட்டுமொத்தமாகவும் மூழ்கி போகிறதுக்கு முன்னாடி பாதுகாக்கிறதுக்கு தான் என்ன செய்கிறாரு? வாமகனே வாமகளே என்று கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக, இந்த உலகத்தில் நிறைய வழிகள். there are so many ways. which way is the best? you have a question. எந்த வழி பெஸ்ட்டு தெரியலை. நண்பருடைய வழியை பின்பற்றுறோம், சமுதாயத்தினுடைய வழியை பின்பற்றுறோம், யார் யார் சொன்ன வழியை பின்பற்றுறோம், இல்லை நம்முடைய மனம் சொன்ன வழியை பின்பற்றுறோம். பட் we are not so sure which one is the best. வழி தெரியல. இந்த உலகத்தில் நிறைய வழிகள் இருக்கிறது. சமுதாயம் பல்வேறு வழிகளை காட்டுகிறது, உலகம் பல்வேறு வழிகளை காட்டுகிறது. இதில் எந்த வழியில் போனால் என்னுடைய டெஸ்டினேஷன் கரெக்டாக இருக்கும், என்னுடைய ஆன்கோயிங் கரெக்டாக இருக்கும் தெரியவே தெரியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், எவ்வளோ வழிகள் இருந்தாலும் நான் தான் உனக்கு ஒரு சரியான வழியை காண்பிக்க முடியும். ஒரு சமாதான வழியை, ஒரு சந்தோஷ வழியை, உன்னை சரியாக கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வழியை நான் தான் காட்ட முடியும். ஸோ ஐ வில் ஷோ யூ த ரைட் வே. இந்த வழியை உனக்கு காட்டுறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அருகாமல் இருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால், காலங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. இன்றைக்கு எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது போல் இருக்கும். அம்மா அப்பாவுடைய ஆதரவில் இருக்கிறீங்க, நல்ல சூழலில் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் போக போக எதிரடையான சூழல் நிறைய சந்திக்கணும். இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வேலையில்லா திண்டாட்டம் கொடிகட்டி பறக்குது. ஆனால் ஆட்சியாளர்களும் அரசியல் கட்சிகளும் மத சித்தாந்தங்களையும் இனத்துக்கு இன வேறுபாடுகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நாட்டுடைய மிக முக்கிய பிரச்சனை, கோடிக்கணக்கான வாலிபர்களுக்கு வேலை இல்லை. சமீபத்தில் அக்னிபாத்னு ஒரு திட்டம் வந்தது. 4 வருஷம் அங்கே போய் பண்ணிவிட்டு பென்ஷன் இல்லாமல் வரணும். அப்புறம் வேலை கிடைக்குமா கிடைக்காது தெரியாது. அங்கே போக கூட பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் நிறைய பேர் இது பெஸ்ட்டுன்னு இல்லைன்னு சொன்னவரும் போனாங்க. ஏன்னா வேலையில்லா திண்டாட்டம். இப்படிப்பட்ட வேலையில்லா திண்டாட்ட சூழல் அதிகமாக இருக்கிறது. எதிர்காலத்தில் நாம் நினைக்கலாம், நல்லா படிக்கனாலும் நிச்சயமாக நான் கம்ஃபர்டபுள் ஜாப் கிடைக்கணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு படிக்க விரும்புகிறத படிக்க வாய்ப்பு கிடைக்கல, விரும்பின கல்லூரிக்கு போக முடியலை, விரும்பின கல்லூரிக்கு போனால் விரும்பின கோர்ஸ் கிடைக்கல, கோர்ஸ் எல்லாம் படித்து முடித்தாலும் விரும்பின வேலை கிடைக்கல, விரும்பின வேலை கிடைச்சாலும் அது உருப்படியாக பிரியமாக கிடைக்கல, அப்படியே விரும்பின வேலை கிடைச்சாலும் பிரியமாக வாழ்க்கை தோண கிடைக்கல, வாழ்க்கை தோண கிடைச்சாலும் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடும். இப்படி நம்பர் ஆஃப் வேஸ் வி ஆர் இன் அட்வர்ஸ் சிச்சுவேஷன்ஸ். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எதிராகவே இருக்குது, வாலிப பிள்ளைகள் எதிராகவே இருக்கிறது. நாளை தினம் எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு எதிர்பாராதிருங்கள். ஆனால் அப்படிப்பட்ட எதிரான சூழல்களில் உங்களுக்கு ஆதரவாக இருந்து வழி நடத்துவதற்கு தான் உங்களை ஆண்டவர் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். எந்த ஒரு எதிர்மாறான சூழலும், வேலையில் திண்டாட்டமோ பொருளாதார நெருக்கடி எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் தம்மை பற்றி கொண்டவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்க. ஒரு அடிமையாக சென்ற யோசேப்பை அந்நிய தேசத்தில் தேவன் என்ன செய்தார்? நெக்ஸ்ட் த கிங், ராஜாவுக்கு அடுத்த நபராக மாற்றினார். ஒரு அடிமை கூட்டத்தை சேர்ந்த தானியேலை ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரியாக மாற்றினார். இப்போ எதிர்மறையான சூழல், இந்த எதிர்மறையான சூழல்களை உங்களுடைய படிப்பை கொண்டோ, உங்களுடைய கிராஜுவேஷனை கொண்டோ, உங்களுடைய செல்ஃப் எபிலிட்டிஸை கொண்டோ நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியாது. டுமாரோ யூ வில் பி இன் ட்ரபிள்ஸ். காலங்கள் மாறிக்கொண்டிருக்கு. இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் எப்படி நாளை தினம் ஒரு நல்ல இடத்துல செட்டில் சொல்லவே தெரியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் யூ நீட் த ஹெல்ப் ஆஃப் காட். அதுக்கு தான் ஆண்டவர் செய்கிறாரு, தட்டி கொண்டே இருக்கிறார். சரி, அவர் தட்டிகிட்டே இருக்கட்டும், நம்ம பார்த்துக்கலாம். அவர் தட்டுறான்னு நம்ம கதை திறந்து உள்ளே விட்டால், இதை செய்யாதம்பார், அதை செய்யாதம்பார், இப்படி போகாதம்பார், அப்படி போகாதம்பார், அதை பார்க்காதம்பார், இதை பார்க்காதம்பார், இப்படி உடுக்காத அப்படி உடுக்காதம்பார், இதெல்லாம் நமக்கு வரது மாதிரி வந்த மாதிரி வாழ்வு பார்ப்போம். தலையெழுத்துமா என்ன செய்யட்டும், நடக்கட்டும் அப்படி நம்ம நினைக்கலாம். ஆனால் அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு அவர் நம்ம வீட்டு வாசப்படியில் தட்டிகிட்டு இருக்கிறார். நாம் கதவை திறக்கலை, கண்டுக்கலை. அவர் அன்போடு நமக்கு ஆதரவளிக்க தட்டுறாரு, நம்ம கதை திறக்கலை. ஆனால் நாளைய தினம் வரும், நீ நீண்ட காலமாக இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறபடினாலே நீ இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த ஆண்டவரை குறித்த அறிவு உன்னுடைய உள்ளத்தில் வந்து விட்டது. நேரடியாக நீ மனசில் பதிக்க இருந்தாலும் உன் மனசுக்குள்ளே வந்துச்சு. நாளைய தினம் நீ ஆண்டவரை தேடுகிற ஒரு நேரம் வரும். நல்லது தானே, இன்றைக்கி தேடாமல் இருந்தாலும் என்றைக்கே ஒரு நாள் தேடலாமே. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்கிறேன், நாளைக்கு நீ தேடுவாய், அவரை கண்டடைய மாட்டாய். இன்றைக்கு அவர் தேடி வருகிற பொழுது நீ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, உனக்கு உதவும்படியாக அவர் வந்து நிற்கிறார், நீ அவரை அவமதிக்கிறாய். நாளை தினம் நீ தேடுவாய். ஏன்னா உனக்குள்ளே வந்துச்சு இன்ஃபர்மேஷன், இப்படி ஒருத்தர் இருக்கிறாருன்னு. புரியுதா? அறியாத பிள்ளைகள் அநேகர் இருக்கிறாங்க, நீங்கள் அறிந்த பிள்ளைகள். நாளைய தினம்
நீ ஒரு தோல்வியை காண நேரிடணும்னு ஆசைப்படலை, லைஃப்பில் நடக்கிறத சொல்கிறேன். நாளைக்கு நீ ஒரு தோல்வியை காண நேரிடலாம், ஒரு ஏமாற்றத்தை காண நேரிடலாம், ஒரு எதிரடையான சூழலுடைய தாக்குறதை நீ காண நேரிடலாம். நீ நிம்மதி இழக்கலாம், நீ சந்தோஷத்தை இழக்கலாம், நீ வாழ்வாதாரம் இல்லாதபடி அலைய நேரிடலாம். அன்றைய தினம் நீ கேட்ட வார்த்தை ஞாபகம் வரும். அன்றைய தினம் இப்படி ஒருவரை கேட்டோம், சார் இப்பொழுது அவர் உதவி செய்வாரா என்று சொல்லி நீ அவரை தேடுவாய். ஆனால் என்ன நடக்கும் என்றால் நீ அவரை கண்டடைய மாட்டாய். என்ன பிரதர், ஏன் கண்டடைய மாட்டாய்? இன்றைக்கு அவர் உன்னை தேடி வந்தார், நீ என்ன செய்யவில்லை? அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தொடர்ந்து பேசினார், தொடர்ந்து தட்டினார், நீ என்ன செய்யலை? மைண்ட் பண்ணலை. இப்போ நீ தட்டுகிற அவர் என்ன செய்கிறாரு? வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, வாசியுங்கள். எரேமியா 18:17 வாசிங்க. கொண்டல் காற்று பறக்கமடிக்குமா போல் நான் அவர்கள் சத்துருக்கள் முன்பாக பறக்கடிப்பேன். அவர்களுடைய ஆபத்தின் நாளிலே என் முகத்தை அல்ல அவர்களுடைய ஆபத்தின் நாளிலே. நல்ல கவனியுங்கள் வாலிப பிள்ளைகளே. இன்றைக்கு அவர் நீண்ட காலம் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நாளை அடுத்த வாரம் பேசுவாருங்கிறதுக்கு எந்த விதமான அஷூரன்ஸும் கிடையாது. ஆனால் ஒரு நாள் உன்னுடைய வாழ்வில் ஏதோ ஒன்று நேரிடும். ஒரு ஏமாற்றம், ஒரு தோல்வி, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு நிம்மதி இல்லை, ஒரு மன அழுத்தம். அன்றைக்கு நீ தேடுவாய். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். பிற்பகுதி என்ன சொல்லுது? விரைவாக வாசிப்போம். என் முகத்தை அல்ல என் முதுகை அவர்களுக்கு காட்டுவேன் என்று, அவர்களுடைய ஆபத்தினாலே என் முகத்தை அல்ல என் முதுகை அவர்களுக்கு காட்டுவேன் என்று சொல் என்று எரேமியா சொல்றார். ஏன்னா உன்னை தேடி வந்தேன், யூ ஷோட் யுவர் பேக், தென் யூ வில் சீக் மீ, தென் ஐ வில் ஷோ மை பேக் டு யூ. இப்போ என்ன உங்களுக்கு தெரியுது? ஓஹோ, நாம வந்து நினச்சோம் மனுஷங்க தான் பழி வாங்குறாங்கன்னு. ஆண்டவரும் பழி வாங்குறாரு பாருங்க. இன்றைக்கி அவர் தேடி வந்தால் நம்ம அக்செப்ட் பண்ணாலும் நாளைக்கு அவரை தேடினா அவர் என்ன செய்வாராம்? இது பழி வாங்குதலெல்லாம் புரிஞ்சிக்கணும். பதிலுக்கு பதில் செய்கிறார் ஆண்டவர். நன்றாக புரிந்து கொள்கள். நாளொரு காலம் வரும், அந்த நாளிலே உங்களுக்கு ஆண்டவர் தேவைப்படுவார். எதற்காக தேவைப்படுவார் தெரியுமா? உங்கள் தோல்வியிலேருந்து உங்களை விடுவிக்கிறதுக்கு, உங்களுடைய வியாதியிலேருந்து உங்களுக்கு விடுவிக்கிறதுக்கு, உங்களுக்கு வேலை வாங்கி தர்றதுக்கு, உங்களுடைய குடும்பத்தை வந்து உங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு, உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைத்து கொடு. அப்போ நீ எதற்கு தேடுகிறாய்? நாளை நல்லா கவனிங்க. எதற்கு தேடுகிறாய்? பிகாஸ் ஆஃப் யுவர் செல்ஃபிஷ்னஸ். நீ உன்னுடைய தேவைக்கு தேடுகிற. புரிகிற? அவர் உன்னை எதற்கு தேடி வந்தார்? உன்னை மனம் திரும்புதலுக்கு அழைக்க வந்தார், ரட்சிப்பிற்கு அழைக்க வந்தார், உன்னை சுத்திகரிக்க அழைக்க வந்தார். அவர் அழைக்க வந்த நோக்கம் வேறு. அதன் மூலமாக உன்னை ஆசீர்வதிக்க வந்தார். இப்பொழுது நீ எதற்கு தேடுகிறாய்? மனம் திரும்பல்ல அன்றைக்கு நீ தேடுவாய். அன்றைக்கு நீ எதற்கு தேடுவாய்? எனக்கு வேலை கிடைக்கலையே, வேலை கிடைச்சாலும் வேலை போயிடுச்சே, குடும்பம் அமைய மாட்டேங்குதே, அமைஞ்சாலும் அதில் வாழ முடியலையே, சரீரத்தில் வியாதி வந்துச்சே, டாக்டர் கைவிட்டாரே. இது போன்ற சூழல் வருகிற பொழுது நீ உன்னுடைய தேவைகளுக்கு தேடுகிற பொழுது அவர் என்ன செய்வார்? முதுகை காண்பி. ஏனென்றால் அவர் தேடி வந்த நோக்கம் வேற, நீ அவரை தோடுகிற நோக்கம் வேற. அவர் தேடி வந்தது உனக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை கொடுப்பதற்கு. எனவே தான் ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 5ஆம் அத்தியாயத்துடைய 6ஆம் வசனத்தை வாசிப்போம் சீக்கிரமாக. அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் அவர்கள் கர்த்தரை தேடும்படி. ஒரு காலத்தில் கர்த்தர் இவர்களை தேடி 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 வந்தார், பேசினார், சொன்னார். அவங்க யாரும் மைண்ட் பண்ணலை, அக்செப்ட் பண்ணலை, இக்னோர் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன நடக்கிறது? ஓசியா மூலம் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. வாலிபல் என்றால் புரிஞ்சிக்கணும். எப்படி தேடுவாங்க? ஆடுகளோடும் மாடுகளோடும். எதுக்குன்னா அந்த காலத்து முறைப்படி பலியிடுறதுக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவரை காண மாட்டார்கள். அவரை காண. ஏன் தேடுறாங்க? இப்போது மனம் திரும்புறதுக்கா? இல்லை, நெருக்கடி. வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சு, ஃபேஸ் பண்ண முடியலை, தேடுறாங்க. அவங்களுடைய ஜென்யூனான தேடல் அல்ல அது. அவர் தேடி வந்தது இவர்களை தமக்கேற்ற நல்ல மக்களாக மாற்றுவதற்கு. இவர்கள் இப்பொழுது தேடுவது தங்களுடைய பிரச்சனை விடுதலையாக்குவதற்கு. புரிகிறதா? ஆகிய இன்னொரு வசனம் கூட சொல்லுகிறது. ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 5ஆம் அத்தியாயத்துடைய 15ஆம் வசனத்தை பார்க்கலாம். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடுமட்டும், அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடுமட்டும் நான் என் சாணத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். இன்றைக்கி நான் தேடி வந்த பொழுது அவர் என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. நாளைக்கு அவருடைய ஆபத்தில் என்ன செய்வார்? எதற்கதை சொல்லுவேன்? நாளைக்கு நீ தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாமல் போய். ஏனென்றால் நாளை இதனை நீ உன்னுடைய தேவைக்காக தேடுகிறாய். உன்னுடைய தேவைக்காக தேடுகிறவள் நீ கண்டடைய மாட்டாய். தேவனுடைய நோக்கத்திற்காக அவர் உன்னை தேடுகிற பொழுது அவரை ஏற்றுக்கொண்டால் தான் கண்டடைவாய். அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையுடைய எல்லாம் நிறைவேறும். புரிகிறதா?
அதே நேரத்தில் சரி எல்லாம் கரெக்டு தான் பிரதர் நீங்கள் சொல்கிறது, ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஞானஸ்நானம் எடுக்க சொல்கிறீங்க, ஞானஸ்நானம் எடுத்தால் நான் அப்புறம் கேம்ஸ் எல்லாம் இது பழைய மாதிரி விளையாட முடியுமா? நான் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு வழக்கமாக என்னுடைய நண்பர்களோடு சுற்றுகிறது போல் சுற்ற முடியுமா? நான் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடியோலாம் பார்க்கலாமா? நான் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு எனக்கு இருக்கிறதான மீடியா கான்டாக்ட்ஸோட தொடரலாமா? நான் ஞானஸ்நானம் எடுத்த பொழுது சினிமாத்தனமாக வாழலாமா? இப்படி நிறைய கேள்விகளை. இது நியாயமானது வாலிப வயசில், அப்படி தானே? ஸோ நார்மல், ஸோ நேச்சுரல். இப்போ நிறைய ஒரு பயம் என்ன, ஞானஸ்நானம் எடுக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ள எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்கு பிறகு இன்றைக்கு நான் ட்ரெஸ் பண்ணுற மாதிரி நாளைக்கு ட்ரெஸ் பண்ண முடியுமா? இன்றைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கலாம் பார்க்க முடியுமா? இன்றைக்கு நான் சிந்தித்து சிந்திக்க முடியும். இந்த பிரச்சனை வரும். இதுக்கு என்ன செய்கிறது? we can't give any assurance. ஆனால் don't worry about that. நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது you will be changed. You will have a new heart. You will have a new nature. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர் இல்லாதனால தான் இது எனக்கு ரொம்ப முக்கியம், இது எனக்கு ரொம்ப முக்கியம், இதை என்னால் விட முடியாது, ஐயோ இது ரொம்ப ஆசையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனால் when you are coming to God, you will be changed. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் என்ன செய்கிறான்? புதிய சிருஷ்டியாக மாறுகிறான். பழைய ஒளிந்து விட்டது. அந்த பழையது ஒளியாத்தினால தான், கிறிஸ்துக்குள்ளே இல்லாதனால தான் நமக்கு எதோ முக்கியமாக தெரியுது. ஆண்டவருக்குள் வந்துவிட்டால் அவர் விரும்புகிறதை பார்ப்பாய், விரும்புகிறதை கேட்பாய். விரும்பாதை பார்த்தாலும் நீ என்ன செய்வதற்காக வருத்தப்பட்டு ஆண்டவரை இதில் மனம் திரும்புவாய். அவர் விரும்பினபடி உடுப்பாய். அவர் விரும்பினபடி தான் வாழ்வாய். அவர் விரும்பினபடி தான் நீ சிந்திப்பாய். அவர் விரும்பினபடி தான் நீ கற்பனை செய்வாய். அவர் வேண்டாம் என்று சொல்லுகிறவைகளை வேண்டாம் என்று சொல்லுவதற்கு உனக்கு ஆசை வரும். இது எப்பொழுது? நீ ஆண்டவருக்கு when you commit yourself to Christ. அதனால் பயப்படக்கூடாது. ஐயோ இதெல்லாம் இந்த பிரச்சனை விஷயங்கள்லாம் இருக்குது, நான் எப்படி அங்கே போயாச்சுன்னா அதெல்லாம் விட முடியுமோ? நீங்கள் மாம்ச நிலைக்குள்ளே இருக்கிற அப்படின்னா, நீங்கள் பாவ நிலைமைக்குள்ளே இருக்கணும். இப்படி சிந்திக்கிறீர்கள். கர்த்தருக்குள் வந்தால் எவ்ரிதிங் will be changed. you will have a new nature. புதிய எண்ணங்கள் வந்துவிடும், புதிய ஆசைகள் வந்துவிடும். இங்கே இருக்கிற எல்லா வாலிபர்களை விட மோசமாக சிந்தித்து வாழ்ந்தவன் தான் நான் சொல்ல முடியும். உங்கள் எல்லாரை விட நான் மோசமாக கற்பனை செய்து வாழ்ந்தவன். உங்கள் எல்லாரை விட மோசமான பழக்க வழக்கங்கள் இருந்தவன். உங்கள் எல்லாரை விட இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் வாழணும்னு நினச்சிட்டு தகாத வாழ்க்கை முறையாக வைத்து கொண்டான். ஆண்டவருக்குள் வந்தேன், வாழ்க்கை மாறினது. ஆண்டவர்கள் வந்தபடி நான் சிந்தனை அப்படி தான் இந்த ஊகம் நம்ம இப்போ அங்கே இருக்கிறதுனால தான் நமக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இங்கே வந்துட்டோம்னு சொன்னால் ஆண்டவருக்குள் முக்கியமாக மாறிடும். எனவே கர்த்தருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தருக்குள் வருகிற பொழுது யாரோ பாச சொல்கிறதோ இவர் சொல்கிறதோ இல்லை, ஆண்டவர் அன்றைக்கு உங்களுக்கு என்ன சொல்லுவாரோ அதன்படி வாழுங்கள். அல்லேலூயா. எந்த நிபந்தனையும் கிடையாது. இதெல்லாம் நிபந்தனை வைத்து கொண்டல்ல. நீங்கள் இருக்கிற டாக்டர்கிட்ட போகிறவங்கள வியாதியோடு தான் போகிறோம். நீங்கள் இருக்கிற நிலைமையோடு வாங்க. உங்கள் ஆசைகளோடு, உங்கள் கற்பனைகளோடு, உங்கள் விருப்பங்களோடு அப்படியே வாங்க. கமிட் யுவர் செல்ஃப் டு காட். கர்த்தரில் பேச ஆரம்பிங்க. அவர் உங்களுடைய மனதை மாற்றுவார், ஆவியை மாற்றுவார். எண்ணங்கள் மாறும், சிந்தனைகள் மாறும், சாட்சிய மாறுகள். ஒரு யோசேப்பை போல, ஒரு தானியலை போல ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை அவ்விதமாக ஆசீர்வதிப்பாராக.